வசனம் சொல்லுது, இரு நாக்கு உள்ளவனா இருக்காத. 2 நாக்கு உனக்கு வேண்டாம், சிங்கிள் நாக்கோட இரு. முகம் மூடி போட்டுக்கிட்டு உள்ள வந்து உட்காராத. அன்னைக்கு அப்படிதான் யாக்கோபை பார்த்தாரு. யாக்கோபு எப்படி எல்லாமோ ட்ரைனிங் பண்ணான். அவங்க அப்பா கிட்ட யார் நான் ஏசா அப்படிலாம் பேசுறான். பெற்ற தகப்பனை ஏமாத்திட்டான். பெற்ற தகப்பட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும்போது, யாருப்பா நீ? நான் ஏசா வந்து இருக்கிறேன். ஏசாவா? கொஞ்சம் பக்கத்துல வா, தொட்டு பாரு. அதே ரோமம். கொஞ்சம் பக்கத்துல வா. ஏன்னா வாசனை சரியில்லை. இல்ல வாசனையே மாத்திட்டான். நான் சொல்லுவேன் சிஸ்டர், இங்க உள்ள தகப்பனை நீ ஏமாத்திடலாம், ஆனா ஒருத்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாரையும் ஏமாத்த முடியாதுங்க. அப்பா சமூகத்துல வந்துட்டு, அதான் யாக்கோபு கிட்ட, தம்பி யாக்கோபு அது வரைக்கும் பேர் கேட்கல. அப்ப யாக்கோபுக்கு இந்த நதிக்கரையில யாக்கோபு ஜோமன்ல உலகால உட்கார்ந்து இருக்கிறான், போராடுறான், ராம் முழுவதும் போராடுறான். என்ன நீ ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை போக விட மாட்டேன். லாஸ்டா கேட்கிட்டாரு, உன் பேர் என்ன? இப்ப ஏசான்னு சொல்லிதான் வச்சுக்க, ஓடுறா வெளியேன்னு இருப்பாரு. என்ன சொன்னா, என் பேர் யாக்கோபு.